அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஜும்ஆ மஸ்ஜிதுர் ரஹ்மான் எபனீசர் பிளேஸில் சமகால சோதனையான இந்த காலநிலையில் ஒரு முஃமின் தன்னை எப்படி வச்சு கொள்ளணும்ன்ற அந்த தலைப்பில் தான் பேசினோம். அதில் அமெரிக்கா, இஸ்ரேலுன்றது எங்களோட விரோதிகள், ஈரான்ன்றது எங்களோட துரோகிகள். எனவே இந்த துரோக வரலாறை நாங்கள் சரியாக புரியலென்றால் நாங்களும் ஈமான இழக்க வேண்டி வரும். எனவே இன்றைக்கு அரபுலகத்துக்கு சோதனை வந்திருப்பது இந்த மூன்று தரப்பாளையும் தான் அப்படின்ற பகுதியை பேசினோம். ஷியாக்கள்ன்றவங்க யாரு, அவங்க சுன்னிகளுக்கு எதிராக செஞ்ச வரலாற்று துரோகங்கள் என்ன, சமகாலத்தில் அவங்க சுன்னிகளுக்கு எதிராக எப்படி எல்லாம் செயற்படுறாங்க, இப்படிப்பட்ட நிலையில நாங்க எப்படி இருக்கணும்ன்றத பேசி முடிச்சதுக்கு பின்னால, தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால ஒருத்தர் முன்னுக்கு வந்தாரு. அவரை மிம்பருக்கு கீழே உட்கார வச்சு அவருக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பினோம். அதன் பிறகு எலும்பி வரும் பொழுது தொழுதுட்டு ஒரு சிலர் மிச்சம் காரசாரமா பள்ளியுள்ளுக்கு பேசினாங்க. அப்ப நாங்க என்ன யூதர்களுக்கா சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்றாங்க. நான் சொன்னேன், நான் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே. இந்த பிரச்சனையில ஒரு முஃமின் தண்ட ஈமான எப்படி பாதுகாத்து கொள்ளணும் இதைத்தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வானம் எதுவுமே பேசல. அதே நேரம் அரபுலகத்துல இருக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்களுக்கு துவா செய்யுங்க, பதுவா செய்யாதீங்க. அவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக துவா செய்யுங்க. பதுவா செய்கிற மக்களாக இருக்காதீங்கன்ற பகுதிகளை தொட்டு காட்டினேன்னு சொன்னேன். ஆனாலும் அவங்களோட சத்தங்கள் குறைகிற மாதிரி இல்லை. அப்போ ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் எல்லாம் சொல்ல பார்த்தாரு. நான் சொன்னேன், நான் பேசினதுல ஏதாவது தப்புகள், தவறுகள், பிழைகள் இருந்தா விளக்கம் கேளுங்க, விளக்கம் தாரேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கிட்ட சொல்ல வந்தால் அது சரி வராது. விளக்கம் தேவைன்னா விளக்கம் கேளுங்கோண்டேன். அதோட நிர்வாகம் வந்தாங்க. நிர்வாகத்தினர் மௌலவி நீங்க போங்க மேல அப்படின்னு என்னைய போக சொல்லிட்டு அவங்களையும் வெளியே அனுப்பினாங்கள் ஐக்கியம். இதுதான் நடந்தது. இதத்தான் முர்ஷித் அப்பாசி நான் ஓடினதாகவும் அரபு பணத்துக்கு வேலை பண்றதாகவும் என்னென்னமெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சுருக்கம் என்னென்றால், இவங்க இன்றைக்கு உலகத்துல நடக்கிற இந்த பிரச்சனைகளோட வடிவங்களை எப்படி மீடியாக்கள் தப்பாக பிழையாக உலகத்துக்கு காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ்புக்ல பதிவு போட்டவங்களும் நடந்ததுக்கு நேர் மாற்றமானதை தப்பாகவும் பிழையாகவும் ஓடிவிட்டாருண்டும் அரபு கூலிக்கு வேலை செய்கிறாருண்டும் பரப்புற ஒரு மிக அடிகட்டம் இந்த அடிமட்ட அறிவு கொண்டவர்களாக செயற்படுறது விளங்குது. இதான் நடந்தது. அல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.